क्यों बाबा मुरली नहीं चला रहे हैं? ये बाबा मुरली वासिक लिया? कब तक रहेंगे गुप्त? எப்ப வரைக்கும் குப்தமாக இருப்பாங்க? कौन मिल सकेंगे? யாரால சந்திக்க முடியும்? शंकर माने ही मिक्स। शंकर என்றாலே மிக்ஸ்। कितनी आत्माएं? எத்தனை ஆத்மாக்கள்? 3 आत्माएं भी मिक्स होती हैं। 3 ஆத்மாக்கள் போய் மிக்ஸ் ஆகுறாங்க। वो तब तक मिक्स होती हैं 3। அந்த 3 ஆத்மாக்கள் எப்போ வரைக்கும் மிக்ஸ் ஆகுறாங்கன்னா, उसमें खास शिव की आत्मा, அதுல விசேஷமாக சிவனோட ஆத்மா जब तक सृष्टि का जो पहला पत्ता वाली आत्मा है, எப்போ வரைக்கும் சிருஷ்டியினோட ஃபர்ஸ்ட் இலையினோட ஆத்மா யார் இருக்காங்க? कृष्ण वाली आत्मा दादा लेखराज की, कृष्ण वाली आत्मा दादा लेखराज, वो उसकी पढ़ाई पूरी हो जाए। அவங்களோட படிப்பு கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும், उसकी पढ़ाई पूरी होती है, அவங்களோட படிப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா और शिव का काम खत्म। அவங்களோட படிப்பு முடிஞ்சிடுத்துன்னா சிவனோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு। शिव अपने वानप्रस्थी होकर के, சிவன் தன்னோட வானப்பிரஸ்தி ஸ்டேஜ்ல போகி वानप्रस्थी स्टेज में चले जाते हैं। வானப்பிரஸ்தி ஆகி வானப்பிரஸ்தி ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க। जैसे जो वानप्रस्थी हो जाते हैं ना, सन्यासी नहीं हो जाते हैं। सन्यास तो बाद में आता है, चौथी अवस्था। இப்போ வானப்பிரஸ்தி ஆயிடுறாங்க இல்லையா? இப்போ சன்னியாசி இல்ல, சன்னியாசி பிறகு ஆகுவாங்க, 4வது ஸ்டேஜ் ஆயிருக்கும்। लेकिन तीसरी अवस्था है वानप्रस्थी। 3வது ஸ்டேஜ் என்ன இருக்கு? அது வானப்பிரஸ்தியினோட ஸ்டேஜ்। वाणी चलाना क्या? वाणी चलाना बंद। வாணிய வாசிக்கிறது நிறுத்திடுவாங்க, ஸ்டாப்। वाण माने वाणी, வான் அண்ணா வாணி, प्र माने प्रकष्ट, प्र அண்ணா பிரகஷ்ட, स्थ माने स्थित होना। இஸ்தமனா பாபா சொல்லிட்டு இருக்காங்க அதுல நிலைச்சிருக்கிறது। அப்படின்னா சக்திசாலி ரூபமாக அந்த வாணியிலிருந்து அப்பாற்பட்ட தனிப்பட்ட ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்கிறது। वाणी से परे की स्टेज में स्थित हो जाते। வாணி இருக்கு இல்லையா, பேச்சில இருந்து தனிப்பட்ட ஸ்டேஜ்ல நிலைச்சிருக்கிறது। तो मना उस समय तक அப்படின்னா அந்த நேரம் வரைக்கும் जो जगत पिता की आत्मा है, இப்போ ஜெகத் பிதா வாலி ஆத்மா யார் இருக்காங்க? वो परम धाम को उतार लेती है सृष्टि पर। அவங்க பரந்தாமத்தை இந்த உலகத்துக்கு இறக்கிடுறாங்க। तो शिव रहते तो हैं, சிவன் இருக்கிறதென்னமோ இருக்காங்க। क्या? என்ன? शिव का पार्ट சிவனோட பாட்டு है तो बाद இருக்கும், में भी, பிறகு கூடயும் இருக்கும்। लेकिन बोलते नहीं। ஆனா இருக்கு, ஆனா பேசுறது இல்ல। भाषणबाजी करना टीचर के रूप में, இந்த ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறது டீச்சரினோட ரூபத்துல। भाषणबाजी खत्म। ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறது முடிஞ்சிடுச்சு। फिर तो सदगुरु का रूप रह जाता है साकार। பிறகு சத்குருவினோட ரூபந்தான் இருக்கும் சாக்காரத்துல। नहीं उनको होगा जिनका योग सफलीभूत हुआ होगा। இப்போ சந்திப்பு என்றது யார் கூட ஏற்படும்னா, யாரோட
நினைவு வெற்றியினோட ஸ்டேஜ அடையுதோ, योग पूरा नहीं होगा, யோகம் கம்ப்ளீட்டாக இல்லைன்னா, याद पूरी नहीं होगी, நினைவு கம்ப்ளீட்டாக இருக்கலன்னா, 63 जन्म के पाप कटे हुए नहीं होंगे, 63 ஜன்மங்களினோட பாவங்கள் கட் ஆகலன்னா, तो मिल ही नहीं पाएंगे। அப்போ சந்திக்கவே மாட்டாங்க, சந்திக்கவே முடியாது। तो पहला पास होना है ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகணும், नजदीक जाना। கிட்ட போகிறது। दूसरा पास है ரெண்டாவது பாஸ் ஆயிருக்கு, जो इम्तिहान है पढ़ाई का। இந்த படிப்பினோட எக்ஸாமினேஷன் என்ன இருக்கு, किसने कितनी पढ़ाई पढ़ी है, யாரு எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, और जिसने जितनी पढ़ाई पढ़ी होगी யாரு எந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்களோ वो उतना ही संगम युग में भविष्य में அவங்க அந்த அளவுக்கு தான் சங்கம் யுகத்துல வருங்காலத்துல विनाश काल में, महान विनाश काल में भी விநாசத்தினோட நேரத்துல மகா விநாசத்தினோட காலத்திலையும் मौज में रहेगा। மகிழ்ச்சியாக இருப்பாங்க। उसको कहेंगे 100% फुल पास। அவங்களுக்கு சொல்வாங்க 100% ஃபுல் பாஸ்। फिर नंबरवार पास। பிறகு நம்பர்வாராக பாஸ்ன்னு சொல்றாங்க। अभी भी प्यार में पल रहे हैं ना, இப்பவும் அன்புல பாலனைய எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அன்பாக பாலனையில இருக்கீங்க இல்லையா। पहले माँ के प्यार में पले, ஃபர்ஸ்ட் அம்மாவினோட அன்புல பாலனை எடுத்துக்கிட்டீங்க। दादा लाल लेखराज के रूप में जो माँ का पार्ट बजाया गया, தாதா லேக்கராஜினோட ரூபத்துல அம்மாவினோட பாட்டை என்ன செஞ்சப்பட்டதோ उसमें पले। அது மூலமா அவங்க மூலமா உங்களுக்கு பாலனை கிடைச்சது। अभी भी बाप के प्यार का हाथ बच्चों के ऊपर, இப்பவும் அப்பாவோட அன்பினோட கை குழந்தைகளான உங்க மேல चल रहा है, இருக்குது। तो प्यार में ही पल रहे हैं। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ அன்புல தான் நீங்க பாலனை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க। इसलिए अलबेले हैं। அன்பான பாலனை தான் நீங்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் சோம்பேறியாக இருக்கீங்க। सदगुरु जो है वो किसी के नाज नखरे देखने वाला नहीं है। சத்குரு யாரோட நாஸ் நக்கறேன்னா இப்படி ஆகாது, என்னால செய்ய முடியாது அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாமே பார்க்க மாட்டாங்க। तो राम वाली आत्मा जो सब धर्मों के विनाश का निमित्त बनती है, ராம்வாலி ஆத்மா யாரு எல்லா தர்மங்களினோட விநாச பண்றதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க, दुनिया के सब राजाइयों का विनाश करने के निमित्त बनती है, உலகத்துல எல்லா ராஜாங்கங்களை விநாச பண்றதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க। और दुनिया में अपनी राजाई स्थापन करती है। பிறகு உலகத்துல தன்னோட ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்யறாங்க। सारी दुनिया के धर्म पिताएं उसका विरोध करेंगे या नहीं करेंगे, राज्य नेताएं भी। முழு உலகத்துல இருக்கக்கூடிய தர்ம பிதாக்கள் அவங்கள எதிர்ப்பாங்களா இல்லையா, ராஜ நேதாக்கள் இந்த ராஜ்யத்தை பண்ணக்கூடிய அந்த லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க। तो उसे गुप्त रहना चाहिए या प्रत्यक्ष होना चाहिए। அப்ப அவங்களுக்கு குப்தமாக இருக்கணுமா இல்லன்னா பிரத்யக்ஷமாகணுமா, வெளிப்படணுமா? है गुप्त रहना जरूरी है। குப்தமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது। गुप्त रहेगा குப்தமாக இருந்தாங்கன்னா तभी गुप्त गुप्त में राजधानी स्थापन होगी। அப்பதான் குப்தமாவே ராஜதானிய ஸ்தாபனை செய்வாங்க। क्या என்ன? 8 के एकाकी परिवार से राजधानी नहीं बन जाती है। இந்த 8 ஆத்மாக்களோட அந்த சின்ன பரிவாரம் என்ன இருக்குதோ ஸ்டார்டிங் பாயிண்ட், அது மூலமா ராஜதானி என்றது ஒன்னு ஸ்தாபனை ஆகாது। அது மட்டும் ஸ்தாபனை ஆகிறதுனால ஒன்னு ராஜதானி ஸ்தாபனை ஆகாது। आपसे राजधानी बन जाती है। 8 பேரால அப்படின்னா 8 ஆத்மாக்களோட குரூப் ரெடி ஆயிடுச்சுன்னா
அது ராஜதானி ஆயிடுச்சா? தலைநகர் ஆயிடுச்சா? बनेगी? ஆகுமா அப்படி? अरे राजधानी में तो बहुत चाहिए. அரே ராஜதானில நிறைய பேர் தேவை இருப்பாங்க. इतनी बड़ी दुनिया को कंट्रोल करना है. இவ்வளவு பெரிய உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும். तो वो राजधानी तैयार होने के लिए அப்போ அந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகிறதுக்காக, தயார் ஆகிறதுக்காக 10 वर्ष और बताए. 10 வருஷங்கள் இன்னமும் சொல்லிருக்காங்க. 2027 बाप अगर प्रत्यक्ष हो जाएगा पहले, அப்பா ஒருவேளை ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம் ஆயிட்டாங்கன்னா तो माला तैयार नहीं होगी. அப்ப மாலை ரெடி ஆகாது. माला तैयार होने के लिए மாலை ரெடி ஆகிறதுக்காக अंत तक बाप को गुप्त रहना है. அப்பாக்கு கடைசி வரைக்கும் குப்தமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். जब माला तैयार हो जाए எப்ப மாலை ரெடி ஆயிடுமோ तो बच्चे प्रत्यक्ष हो गए. அப்போ குழந்தைகள் பிரத்யக்ஷம் ஆயிட்டாங்க. सन सोच फादर कहा जाता है, फादर सोच सन्स कहा जाता है. குழந்தைகள் அப்பாவை பிரத்யக்ஷம் செய்வாங்க, அப்பா குழந்தைகளை பிரத்யக்ஷம் செய்வாங்கன்னு சொல்லிருக்காங்க. तो सर्वशक्तिवान कौन है? पहले. அப்போ சர்வசக்திவான் ஃபர்ஸ்ட் யார் ஆனாங்க? तो कौन किसको पहले प्रत्यक्ष करेगा? அப்ப யாரு ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம் பண்ணுவாங்க? बाप ही बच्चों को प्रत्यक्ष करेगा. அப்பதான் ஃபர்ஸ்ட் குழந்தைகளை பிரத்யக்ஷம் செய்வாங்க. तो अगर खुद पहले प्रत्यक्ष हो जाए ஒருவேளை சுயம் ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம் ஆயிட்டாங்கன்னா तो बच्चों को प्रत्यक्ष होने की संभावना रहेगी. அப்போ குழந்தைகளுக்கு பிரத்யக்ஷ ஆகிற ஒரு சான்சஸ் இருக்குமா? इसलिए बाप अपने को गुप्त रखता है அதனாலதான் அப்பா தன்னை குப்தமாக வச்சுக்கிறாங்க. और बच्चों को पहले பிறகு குழந்தைகளை ஃபர்ஸ்ட் प्रत्यक्ष करता है. फिर बच्चे प्रत्यक्ष होकर के दुनिया में பிரத்யக்ஷம் செய்யறாங்க. பிறகு குழந்தைகள் பிரத்யக்ஷம் ஆகி உலகத்துல बाप को प्रत्यक्ष करते हैं. அப்பாவை பிரத்யக்ஷம் செய்யறாங்க. जिनको आने वाली परीक्षाओं में पास होना है, யாருக்கு வருங்காலத்துல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகணும்னு இருக்குதோ, அப்படின்னா வரப்போற நேரத்துல யாருக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகணும்னு இருக்குமோ? क्यों? ஏன்? क्योंकि अभी पढ़ाई का लास्ट टाइम है. ஏன்னா இப்போ படிப்பினோட லாஸ்ட் டைம் ஆயிருக்குது. अभी परीक्षा होने वाली है. இப்போ எக்ஸாம் ஆக போகுது. परीक्षा के टाइम पर இந்த பரீட்சையினோட நேரத்துல, எக்ஸாம் நேரத்துல टीचर का सहयोग नहीं मिलता. டீச்சரினோட உதவி கிடைக்கிறது இல்ல. क्या? என்ன? टीचर प्रश्न का जवाब नहीं देता. டீச்சர் கேள்விக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. साक्षी हो जाता है. சாட்சி ஆயிடுவாங்க. क्योंकि मालाएं तैयार होने वाली है. ஏன்னா மாலைகள் ரெடி ஆக போகுது. बाप गुप्त हो गए तो अयोध्यावासी क्या राम को भूल गए? அப்பா குப்தம் ஆயிட்டாங்க. அப்போ என்ன, அயோத்தியாவாசிகள், அயோத்தியால வசிக்க கூடியவங்க ராமரை மறந்துட்டாங்களா? नहीं भूले. மறக்கல. कृष्ण द्वारिका चले गए तो क्या गोप गोपियां கிருஷ்ணர் துவாரிகாக்கு போயிட்டாங்க. அப்போ என்ன, கோப கோபிகள் कृष्ण को भूल गए? கிருஷ்ணனை மறந்துட்டாங்களா? शिव शंकर भोलानाथ के जो फॉलो करने वाले हैं, சிவசங்கர் போலாநாத ஃபாலோ செய்யக்கூடியவங்க, शैव संप्रदाय, சைவ சம்பிரதாயத்தினர்கள், वो जन्म जन्मांतर एक लिंग स्वामी को मानते रहे. அவங்க ஜென்ம ஜென்மாந்தரம் ஏகலிங்க சுவாமிய ஏத்துக்கிட்டு இருந்தாங்களா? நம்பிட்டு இருந்தாங்களா? कि 2-4 लिंगों की पूजा की. இல்லன்னா 2-4 லிங்கங்களுக்கு பூஜைய பண்ணாங்களா? किसको मानते रहे? யார நம்பிட்டு இருந்தாங்க? कौन से एकलिंग?
எந்த ஏக்கலிங்க? है जो भगवान था, யாரு பகவானாக இருந்தாங்க? ऐसे ही அதே போலதான் जिनका विश्वास पक्का होगा, யாரோட நம்பிக்கை பக்கா ஆக இருக்குமோ, जिन्होंने ज्ञान को पक्का उठाया होगा, யாரு ஞானத்தை பக்கா ஆகி ஃபாலோ பண்ணிருப்பாங்க, चाहे दूर रहो चाहे पास रहो, नजरों में समाये रहते हो। பலே நீங்க தூரம் இருங்க இல்லன்னா கிட்ட இருங்க, கண்கள்ல அடங்கி இருப்பீங்க, ஒன்று இருப்பீங்க. ये सच्चे प्रेमियों का गायन है। இது உண்மையான காதல் பண்றாங்க இல்லையா, அவங்களோட ஒரு அடையாளமா இருக்குதா? यह झूठों का गायन है। இல்லன்னா பொய்யான ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மகிமையா? प्रश्न किसको पैदा होगा? बाप तो गुप्त हो जाएगा। யாருக்கு கேள்வி ஏற்படும், அப்பா குப்தம் ஆயிடுவாங்கன்னு? ये कौन प्रश्न उठाएगा? இந்த क्वेश्चन யாரு கேட்பாங்க? अरे அரே, विश्वास नहीं है तो ये प्रश्न पैदा होता है। நம்பிக்கை இல்லன்னா இந்த ஒரு கேள்வி ஏற்படுது. विश्वासम फलदायकम, விஸ்வாசம் फलदायकम, निश्चय पक्का है, நிச்சயம் பக்கா ஆக இருக்குது, विश्वास दृढ़ है, நம்பிக்கை உறுதியாக இருக்குது. तो प्रेमी कहाँ भी चला जाए, அப்போ காதலன் எங்க போயிட்டாலும் சரி, इस जन्म में मिले या न मिले, இந்த ஜென்மத்துல சந்திச்சாங்களோ சந்திக்காம போயிட்டாங்களோ, तो भी अंतमते ஆனாலும் கடைசி நேரத்துல सोगते हो जाएगा। எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதே மாதிரி கதி தான் நெக்ஸ்ட் ஜென்மம் கிடைக்கும். क्यों? ஏன் இப்படி? क्योंकि सृष्टि पर शिव बाबा सदा कायम है, ஏன்னா இந்த சிருஷ்டில சிவ பாபா சதா நிலைச்சிருக்காங்களா? या किसी जन्म में कायम है किसी जन्म में कायम नहीं है। இல்லன்னா இப்போ ஏதோ ஒரு ஜென்மத்துல இருக்காங்க, இன்னொரு ஜென்மத்துல இல்ல, அப்படியா? सदा कायम है। அவரு சதா நிலைச்சிருப்பாங்க. और अविनाशी ज्ञान दिया है, ये अविनाशी ज्ञान दिया है। பிறகு அவினாஷி ஞானத்தை கொடுத்திருக்காங்களா இல்லன்னா வினாஷி ஞானத்தை கொடுத்திருக்காங்களா? तो अविनाशी ज्ञान जिनकी बुद्धि में बैठा है, அப்போ யாருக்குள்ள அவினாஷி ஞானம் உட்கார்ந்து இருக்குது, उनकी याद भी अविनाशी होगी, அவங்களோட நினைவு கூடயும் அவினாஷியாக இருக்குமா? या चला गया तो विनाश हो जाएगी, இல்லன்னா போயிட்டாங்கன்னா வினாசம் ஆயிடுச்சா? है? अविनाशी याद होगी। அவினாஷி நினைவு இருக்கும். ये प्रश्न पैदा ही नहीं हो सकता सूर्यवंशी बच्चों को। இந்த क्वेश्चन படவே படாது சூரியவம்சி குழந்தைகளுக்கு. कि बाप गुप्त हो जाएंगे, हम क्या करेंगे? அப்பா குப்தம் ஆயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? मैंने अभी से ठिकाना ढूंढना शुरू कर दिया। அப்படி என்ன இப்போல இருந்தே இடத்தை தேடுறது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நிலைக்கிறதுக்கான இடம் தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. बाप तो घड़ी घड़ी मुरली में बोलते हैं, धीरज धर मनुआ धीरज धर। அப்பா ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் முரளில சொல்றாங்க, சமாதானமாக இரு மனிதனே, சமாதானமாக இரு, तेरे सुख के दिन आवेंगे, உன்னோட சுகத்துக்கான அந்த ஒரு நாட்கள் வரும். लेकिन जब नैया डोलती है और तूफान आते हैं जोर जोर से, ஆனா எப்போ படகு ஆடுது அசையுது, ரொம்ப ஹெவியாக இந்த புயல் வருது, तो जो अनिश्चय बुद्धि आत्माएं होती हैं, அப்ப யாரு அனிश्चय புத்தி ஆத்மாக்கள் இருப்பாங்களோ वो नवैया से छलांग लगा देती है, तिनके का सहारा ले लो। அவங்க என்ன செஞ்சிடுறாங்கன்னா அந்த படகு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கப்பல், அதிலிருந்து ஜம்ப் பண்ணிடுவாங்க. அவங்க வெளியில போய் என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா புல்லு, அதோட
ஆதாரத்தை எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா சின்ன கிளை இருக்கும் இல்லையா, அதோட ஆதாரம் எடுத்துடுவாங்க. कुछ नहीं होने वाला है, ஒண்ணுமே ஆக போகிறது இல்லன்னு. नैया डूब गई, அவ்வளவுதான். இந்த ஒரு படகு என்ன இருக்குதோ அது மூழ்கி போயிடுச்சு. हम भी डूब जाएंगे साथ में. இது கூட நாமளும் கூடயும் என்ன ஆயிடுவோம், மூழ்கி போயிடுவோம். बहुत प्रश्न उत्तर आते हैं. ரொம்ப கேள்விகள் எல்லாமே ஏற்படுது. आना चाहिए, வரணுமா? नहीं आना चाहिए. வரக்கூடாது. अगर आते हैं ஒருவேளை வருதுன்னா तो बाप का महावाक्य झूठा हो जाता है. அப்ப அப்பாவோட மகா வாக்கியம் என்ன இருக்குதோ அது பொய் ஆயிடுச்சு, பொய் ஆயிடுது. नैया हिलेगी डुलेगी लेकिन இப்போ படகு என்றது ஆடும் அசையும், डूबेगी नहीं. ஆனா மூழ்காது. निश्चय बुद्धि विजयते नहीं बन सकेंगे. நிச்சய புத்தி விஜயத்தை ஆக முடியாது, ஆக மாட்டீங்க. घाटा पड़ जाएगा. லாஸ் ஆயிடும். धीरज धर मनुआ, धीरज धर. சமாதானமாக இரு மனிதனே, சமாதானமாக இரு. बाप आथत देते हैं, घबराहट में ना आओ. அப்பா சமாதானம் படுத்துறாங்க, பயப்படாது, இந்த டென்ஷன்ல வராதீங்க. घबराहट में आकर के पुरुषार्थ को बंद न कर दो. இப்போ டென்ஷன்ல வந்து புருஷார்த்தம் செய்யறது நிறுத்தாதீங்க. पता नहीं अब होगा कि नहीं होगा. தெரியாது இப்ப ஆகுமோ இல்லையோன்னு. अरे बाप आए हैं, टाइम भी फिक्स कर दिया. அரே அப்பா வந்திருக்காங்க, டைம கூடயும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ज्यादा में ज्यादा संगम युग का कितना टाइम है? அதிகத்திலும் அதிகம் சங்கம் யுகத்தினோட நேரம் எவ்வளவு ஆயிருக்குது? तो पूरा हो गया क्या? அப்ப என்ன அது முடிஞ்சு போயிடுதா? फिर முடிஞ்சு போயிடுச்சா? அப்போ घबराने की क्या बात है? ஏன் டென்ஷன் ஆகிற அவசியம் என்ன இருக்கு? जब टाइम पूरा हो जाए எப்போ டைம் கம்ப்ளீட் ஆயிடுமோ, और पुरुषार्थ हमारा पूरा न हो இப்போ புருஷார்த்தம் நம்மளது கம்ப்ளீட் ஆகல, तो घबराने की बात है. அப்போ பயப்படுறது டென்ஷன் ஆகிற அவசியம் இருக்கும். मिलना जुलना कम होता जाएगा இப்போ சந்திக்கிறது எல்லாமே கம்மி ஆயிட்டே போகுமா? तो ज्ञान की बरसात कम महसूस होगी அப்போ ஞானத்தினோட மழை கம்மி அனுபவம் ஆகுமா, या ज्यादा महसूस होगी? இல்லைன்னா அதிக அனுபவம் ஆகுமா? ज्ञान की बरसात ஞானத்தினோட மழை कम महसूस होती जाएगी. கம்மி அனுபவம் ஆயிட்டே போகும். जब ज्ञान की बरसात कम होती जाएगी எப்போ ஞானத்தினோட மழை கம்மி ஆயிட்டே போகுமோ, तो अकाल बढ़ता जाएगा या घटता जाएगा? அப்போ பஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குமா, இல்லைன்னா கம்மி ஆயிட்டே போகுமா? अकाल बढ़ता जाएगा. இந்த பஞ்சம் என்றது அதிகமாயிட்டே போகும்னு சொல்றாங்க. अकाल जब बढ़ेगा எப்போ இந்த ஒரு பஞ்சம் அதிகமாகுமோ, तो पानी की बूंद भी नहीं मिलेगी बहुतों को. நிறைய பேருக்கு குடிக்கிறதுக்காக ஒரு சொட்டு தண்ணி கூடயும் கிடைக்காது. और अन्न का दाना भी नहीं मिलेगा. பிறகு சாப்பாடினோட ஒரு தானியம் கூடயும் கிடைக்காது. हमारा अन्न कौन सा है? நம்மளோட தானியம் எதா இருக்குது? याद, जिससे खुशी आती है. சாப்பாடு எதா இருக்குது? எது மூலமா குஷி வருது? और हमारा पानी की बूंद कौन सी है? பிறகு நம்மளோட தண்ணியினோட சொட்டு எதா இருக்குது? ज्ञान. ஞானம். तो ज्ञान का मनन चिंतन मंथन कम होता जाएगा. அப்போ ஞானத்தினோட விசார சாகர மந்தனம் கம்மி ஆயிட்டே போகும். और याद की खुशी भी பிறகு நினைவினோட குஷி कम होती जाएगी. கம்மி ஆயிட்டே போகும். हाँ, जो आत्मिक स्थिति में स्थित रहने वाले अव्यक्त स्टेज को पकड़ने वाले बच्चे हैं. ஆமா, ஆத்மிக ஸ்திதிய அடையக்கூடிய அவ்யக்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் யார் இருக்காங்க? उनके लिए बोला है अव्यक्त वाणी में, अभी भी बोल दिया. அவங்களுக்காக சொல்லிருக்காங்க அவ்யக்த வாணில, இப்பவும் சொல்லிட்டாங்க. इस साल भी बोल दिया, पिछले साल भी बोल दिया. இந்த வருஷமும் சொல்லிட்டாங்க, கடந்த வருஷமும் சொன்னாங்க. बाप बच्चों से अलग नहीं रह सकता. அப்பா
குழந்தைகள் இல்லாம தனியாக இருக்க முடியாது. और बच्चे பிறகு குழந்தைகள் बाप से जुदाई का पर्दा डाल करके नहीं रह सकते. குழந்தைகள் அப்பா இடமிருந்து தூரமாக இருக்கிற திரைய போட்டு தூரமா இருக்கிறது இது அவங்களால முடியறதில்ல. तो अपनी स्टेज ऐसी बनानी है. அப்ப பாபா சொல்றாங்க நம்மளோட ஸ்டேஜ அப்படி ஆக்கிக்கணும். क्या என்ன कि बाबा सदैव हमारे என்னன்னா பாபா சதா நம்ம கூட साथ महसूस हो. கூடயே இருக்கிற அனுபவம் ஆகணும். हमारी आत्मा को ये महसूस ही न होने दें நம்ம ஆத்மாக்கு இந்த அனுபவத்தையே ஃபீல பண்ண விடக்கூடாது. कि बाबा हमसे जुदा है. பாபா நம்மளிடமிருந்து தூரமா இருக்காங்க என்ற ஃபீலிங்கே வராம பாத்துக்கணும். आत्मीयता हमारी बढ़ती जाए. இந்த க்ளோஸ்னஸ் என்றது நரக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அனுபவம் எப்படி என்ன நம்மளது அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். बाप के प्रति அப்பா கூட जुदाई का पर्दा डालते हुए अनुभव हमको नहीं होना चाहिए. எப்படின்னா பிரிச்சிருக்கிற அந்த ஒரு அனுபவம் அப்படின்னா அந்த ஒரு திரைய போட்டு நம்ம இருக்க கூடாது. அப்படிப்பட்ட அனுபவத்தை செய்யக்கூடாது. कि दूर हो गया. தூரம் ஆயிட்டாங்கன்னு सर्विसेबल बच्चों के नजदीक होता है बाबा. சர்வீசபிள் குழந்தைகளுக்கு பாபா கிட்ட இருப்பாங்களா அவங்களோட கிட்ட இருப்பாங்களா या दूर होता है. இல்லன்னா தூரமாக இருப்பாங்களா? बाबा कौन से बच्चों को याद करता है? பாபா எந்த குழந்தைகளை நினைவு செய்யறாரு? सर्विसेबल बच्चों को याद करता है. சர்வீசபிள் குழந்தைகளை நினைவு செய்யறாங்க. तो सर्विस के फील्ड में जो लगातार अपने को हाजिर रखेंगे அப்போ யாரு சர்வீஸினோட ஃபீல்டுல தொடர்ந்து தன்னை அப்படியே அவங்க பிரசன்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா ரெடியாக இருப்பாங்க தொடர்ந்து இருப்பாங்க அதுலயே ஈடுபட்டு இருப்பாங்க. उनको साथ ही महसूस होगा பாபா அவங்களுக்கு கூடயே இருக்காங்க என்ற அனுபவம் ஆகுமா या दूर महसूस होगा. இல்லன்னா தூரமாக இருக்காங்கன்னு அனுபவம் ஆகுமா? इसलिए அதனாலதான் अपने को चेंज करें. தன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும். क्या என்ன अभी टाइम ऐसा देखो जब बाबा ने ब्रह्मा बाबा ने शरीर छोड़ा था இப்போ அந்த அப்படிப்பட்ட நேரம் பாருங்க பாபா டைம் பிரம்மா பாபா எப்போ शरीर விட்டாங்களோ तब से मैं बोलना शुरू कर दिया. அப்பலிருந்தே சொல்லுறதுக்காக ஆரம்பம் செஞ்சுட்டாங்க. अव्यक्त बनो अव्यक्त बनो अव्यक्त बनो. அவ்யக்தமாகுங்க அவ்யக்தமாகுங்க அவ்யக்தமாகுங்க. अभी कितने साल हो गए? இப்போ எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? 32 और 8 40 साल हो गए. हम अव्यक्त बनते जा रहे हैं. 32 + 8 40 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ அவ்யக்தம் ஆயிட்டு இருக்கீங்களா? या साकार को साकार के बिना नहीं रह सकने वाले बनते जा रहे हैं. இல்லன்னா சாக்கார் இல்லாம இருக்காம அவங்க சாக்கார் இல்லாம இருக்கவே முடியாது என்ற ஸ்டேஜ் அடைஞ்சிட்டு இருக்கீங்களா? अब ऐसी स्टेज होती जा रही है मोस्टली बच्चों की. இப்போ மோஸ்ட்லி குழந்தைகளோட ஸ்டேஜ் எப்படி ஆயிட்டு இருக்குதுன்னா कि साकार के बिना तलखीलापन महसूस होता है. சாக்கார் இல்லன்னா அப்படியே துடிக்கிறாங்க குழந்தைகள். जो नहीं होना चाहिए. அது ஆக கூடாது. அப்படி चाहे पास हो இப்போ நீங்க கிட்ட இருந்தாலும் சரி चाहे दूर हो இல்லன்னா தூரம் இருந்தாலும் சரி नैनों में समाये रहते हैं. है. लेकिन हम तो बाबा के नजदीक ही हैं. बेसिक में तो நாம பாபா கிட்டதான் இருக்கோம். गीत गाए हैं. பேசிக்ல பாட்ட பாடினாங்க. प्रैक्टिकल अनुभव नहीं किया. किया नहीं. और பிராக்டிக்கல் அனுபவத்தை செய்யல. यहाँ तो ஆனா இங்க यहाँ तो रियलाइजेशन कोर्स चल रहा है. இப்போ இங்க ரியலைசேஷன் கோர்ஸ் போயிட்டு இருக்குது. அப்படின்னா இத பிராக்டிகலி அனுபவம் செய்யற ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. यहाँ हमको रियलाइज करना है. இங்க நமக்கு ரியலைஸ் பண்ணணும். क्या रियलाइज करना है? என்ன ரியலைஸ் செய்யணும்? बाप हमारे सदैव नजदीक है. அப்பா நமக்கு எப்பவுமே கிட்டதான் இருக்காங்க. हम बाप से दूर நாம அப்பா இடம் இருந்து தூரமாக नहीं रह सकते. இருக்க முடியாது.
जहाँ हमारा तन होगा எங்க நம்மளோட சரீரம் இருக்குமோ हमारा मन होगा। मन होगा, जहाँ हमारा धन होगा அங்க நம்மளோட மனசு இருக்கும் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க நம்மளோட தனம் இருக்குமோ हमारा मन होगा। वहाँ हमारा मन होगा। அங்க நம்மளோட மனசு இருக்கும். तो हम ये अपने को चेक करें அப்ப நாம நமக்குள்ள இத செக் பண்ணிக்கணும். कि वर्तमान जीवन में हम अपना तन நிகழ்காலத்தினோட வாழ்க்கையில நாம நம்மளோட சரீரத்தை की ताकत சரீரத்தினோட சக்திய और धन की ताकत பிறகு தனத்தினோட சக்திய और मन की ताकत कहाँ लगा रहे हैं। எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 24 घंटे के अंदर ये चेक करें 24 மணி நேரத்துல இத செக் பண்ணிக்கணும். कि हमारी धन की ताकत और तन की ताकत कहाँ लग रही है। நம்மளோட தனத்தினோட சக்தி பிறகு சரீரத்தினோட சக்தி எங்க யூஸ் ஆயிட்டு இருக்குது. अगर ईश्वरीय सेवा में लग रही है ஒருவேளை ஈஸ்வரிய சேவல தான் யூஸ் ஆயிட்டு இருக்குன்னா तो हम नजदीकी अनुभव करेंगे। அப்ப நம்ம கிட்டதான் அனுபவத்தை செய்வோம். கிட்ட இருக்கிறோம் என்ற அனுபவத்தை தான் செய்வோம். और कहीं आसुरी सेवा में लग रही है ஒருவேளை ஆசுரி சேவல இருக்குதுன்னா तो दूर होते जाते हैं। அப்போ தூரம் ஆயிட்டே போகுவோம்.